ஹலோ வியூவர்ஸ், இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்களா? எல்லா சம்ஸும் போட்டு பார்த்தீங்களா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இப்போ அதோட கண்டினியூஷன் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அடுத்த சம் என்ன இருக்குனாக்க, இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கண்டுபிடிக்கணும்னாக்க, ஃபைண்ட் த டிரான்ஸ்போஸ் ஆஃப் மைனஸ் ஏ என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? எப்படி பண்ணணும்னு பாருங்கள். முதல்ல ஏவை நம்ம எழுதிட்டோம். இப்போ மைனஸ் ஏனா உள்ளே இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் நம்ம என்னவா மாற்றணும்? மைனஸாக மாற்றணும். மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இருந்தால் மைனஸால் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ பாருங்கள், √7 ப்ளஸில் இருக்கிறனால மைனஸ் ஆகிடுது. இது -3 ப்ளஸில் இருக்கிறனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி எல்லா சைனும் சேஞ்ச் ஆகிடுது. இதுதான் நம்மளோடது என்னது? மைனஸ் ஏ. இப்போ டிரான்ஸ்போஸ் என்ன பண்ணணும்? மைனஸ் ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸாக மாற்றணும். இப்போ என்ன பண்ணணும்? காலமை ரோவாகவும் ரோவை காலமாகவும் மாற்றணும். பாருங்க, இந்த √7, 5, √3 இருக்கு இல்லையா, அதை இப்படி மாற்றிட்டோம். அதுக்கப்புறம் இந்த நம்பரை கீழே எழுதியிருக்கோம். புரிஞ்சது எல்லாருக்கும்? இது பாருங்க, ஷோ தட் த பாயிண்ட்ஸ் பி, கியூ, ஆர் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொலினியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். கொலினியர்னு 2 or 3 பாயிண்ட்ஸ் ஆர் லையிங் ஆன் த சேம் லைன். ஒரே லைனில் இந்த 3 பாயிண்ட்டும் இருந்ததுனாக்கா 0 வரணும். அதுக்கு அப்படி இருந்தால் இட் இஸ் எ கொலினியர் அப்படின்ட்டு. இதை எப்படி சம் போடலான்னு பாருங்கள். இந்த மாதிரி இருக்குது. பியோட வேல்யூ கியூ ஆர் எழுதிட்டோம். இது நான் உங்களுக்கு ஒரு ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுக்குறேன். இந்த மெத்தடில் போடுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் பிக்யூஆர். ஏரியா என்னது? 1/2 x1 y2 ப்ளஸ் x2 y3 x3 y1 மைனஸ் அந்த மாதிரி போடுவாங்க. அது ஈஸி தான். ஆனால் இந்த மெத்தட் உங்களுக்கு x1 y1 x2 y2 x3 y3 அகெயின் x1 y1 எழுதிக்கோங்க. எழுதிட்டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி வர்றது ஒரு ப்ராக்கெட்லேயும், இங்கேருந்து மேலே y1 x2 y2 x3 y3 x1 இதை மைனஸ் பண்ணி ஒரு ப்ராக்கெட்டில் எழுதினீங்கன்னா உங்களுக்கு தப்பு இல்லாமல் ஈஸியாக வரும். அதனால் இந்த மெத்தட் சொல்லித்தரேன், இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லோரும். பாருங்கள், இப்போ இந்த ஹாஃப் போட்டு x1 y1 x2 y2 x3 y3 அகெயின் x1 y1 எழுதியிருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இதை மல்டிப்ளை எப்படி பண்ணணும்? 1.5 × 2. 1.5 2ஆல் பண்ணால் 3.0, வெறும் 3 எழுதியிருக்கோம். நம்ம வெளியில் ஹாஃப் இருக்குது, மறக்காமல் எழுதணும். சரிங்களா? அதுக்கப்புறம் 6 4s are 24, 3 3s are 9 இதை எழுதிட்டோம். நடுவில் என்ன போடணும்னு சொல்லியிருக்கேன்? மைனஸ். இப்போ என்ன பண்ணணும்? கீழே இருந்து மேலே. அதனால தான் உங்களுக்கு ரெட்டில் போட்டிருக்கேன், ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக. பாருங்கள், 6 3s are 18, -2 -3 ப்ளஸ் ஆகிடும், +6 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. இப்போ 4 × 1.5 6 மைனஸில் இருக்கிறனால மைனஸ். இப்போ இதை டோட்டல் பண்ணாக்க நமக்கு என்ன வருது? ஆல்ரெடி ஹாஃப் இருக்குது. இதோட டோட்டல் பண்ணால் 18 வருது. இதோட டோட்டல் பண்ணால் -18, இதுவும் -18 வரும், +18 வரும். வெளியில் ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இந்த 6 6 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ 18 தானே இருக்கும். ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -18. இப்போ 18 - 18 = 0. ஆல்ரெடி ஹாஃப் இருக்குது. ½ × 0 = 0. இப்போ 0 வந்ததுனால த கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். ஓகேங்களா? இப்போ அடுத்த சம் பாருங்கள். ப்ரூவ் தட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + sin θ / 1 - sin θ = secant θ + tan θ. இதை ப்ரூவ் பண்ணணும். this = thisன்னு ப்ரூவ் பண்ணணும். நம்ம இதை LHSஆகவும் இது RHSஆகவும் எடுத்துக்கிறோம். முதல்ல LHS எடுத்து RHSக்கு ப்ரூவ் பண்ணணும். முதல்ல இதை எடுத்துருக்கோம். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும்? கான்ஜுகேட் பண்ணணும். அதர்வைஸ் ரேஷனலைஸ், ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா? இது என்ன இருக்குது? 1 + sin θ / 1 - sin θ இருக்குல்ல, இந்த மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸால் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை அண்ட் டிவைட். ஓகேவா? இப்போ பாருங்கள், 1 + sin θ / 1 - sin θ × 1 + sin θ / 1 + sin θ. இது ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால பவர் 2 வந்துடுது. இது எப்படி இருக்குது? a - b × a + b ஃபார்மில் இருக்கிறதுனால இது என்ன ஆகிடும்? a² - b², அது 1² - sin². 1² = 1, அதனால நான் போடலை. ஓகேவா? இது அப்படியே நம்ம எழுதியிருக்கோம். 1 - sin² θவோட ஐடென்டிட்டியில் ப்ரூவ் பண்ணாக்க என்ன வரும்? 1 - sin² θ = cos². ஓகேவா? இப்போ இது ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுக்கலாம். இங்கே பவர் 2 இருக்கிறதுனால இந்த 2 கேன்சல் ஆகிடும். என்ன வரும்? 1 + sin θ. இங்கே 2 cos² θ இருக்கிறதுனால ஆன்சர் cos θ. இதோட ஸ்கொயர் ரூட் நமக்கு கிடைச்சிடுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இது தனித்தனியாக எழுத போகிறோம். 1/cos θ + sin θ / cos θ. நமக்கு தெரியும் 1/sin θ, 1/cos θ என்னது? secant θ. sin θ / cos θ என்னது? tan θ. ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? secant θ + tan θ. இது என்னவா வந்திருக்கு? RHS. RHSல இதானே கொடுத்துருக்காங்க, ப்ரூவ் பண்ண சொல்லி வந்துதா? therefore LHS = RHS. புரிஞ்சுதா இந்த சம்? அடுத்த சம் பாருங்க. ஃபைண்ட் த டயமீட்டர் ஆஃப் எ ஸ்பியர் whose surface area is 154 மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க.
இதில் வந்து என்ன கொடுத்துட்டாங்க உங்களுக்கு சர்ஃபேஸ் ஏரியாவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஆர் தெரியாது, ஆர் கண்டுபிடிச்சு அதுலேருந்து நம்ம டயமீட்டர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? முதல்ல இந்த மாதிரி சம்ஸில் என்ன பண்ணணும், வாட் ஆர் கிவன் என்னென்ன கொடுத்துருக்கோ அதெல்லாம் முதல்ல எழுதணும். இல்லை ஆர் பி த ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர். அப்புறம் வந்து என்னது சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் ஈக்குவல் டு 154 மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்ன, 4πr². அது 154. 4 அப்படியே எழுதிக்கும். இது 22/7 r² ஈக்குவல் டு 154. இப்போ r² ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் இந்த சைடு வந்துடும். அப்போ இதோட ரெசிப்ரோக்கல் என்ன, 1/4. இதோட ரெசிப்ரோக்கல் 7/22. இது நம்ம எல்லாம் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணால் பாக்கி என்ன இருக்குது, 7 7s are 49. இங்கே 4 அப்படி இருக்குது. இதுலேருந்து r என்ன வரும், r ஈக்குவல் டு 7/2. நமக்கு என்ன வேணும், டயமீட்டர் என்ன ரேடியஸோ அதை 2ஆல் மல்டிப்ளை, 2 into r. அப்போ 2 into 7/2, 2 2 கேன்சல் ஈக்குவல் டு 7. therefore diameter of a sphere equal to 7 மீட்டர். புரிஞ்சுதுங்களா? அடுத்த சம் பாருங்கள். ஃபைண்ட் த ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா. இந்த டேட்டா கொடுத்துட்டாங்க நமக்கு. இதுலேருந்து இந்த கொடுத்துருக்கிற டேட்டாலேருந்து லார்ஜ் வேல்யூ என்ன, ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். லார்ஜ் வேல்யூ என்னது 67, ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்ன 18. இது எழுதியிருக்கோம். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரேஞ்ச். ரேஞ்ச் ஈக்குவல் டு ஆர். ஆர்க்கு என்ன ஃபார்முலா, எல் மைனஸ் எஸ். எல்லுங்கிறது லார்ஜஸ்ட் வேல்யூ 67, எஸ்ங்கிறது ஸ்மாலஸ்ட் வேல்யூ 18. ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 49. இதுதான் நம்மளோட ரேஞ்ச். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். அதுக்கு ஃபார்முலா எல் மைனஸ் எஸ் பை எல் ப்ளஸ் எஸ். இதில் 67 மைனஸ் 18 பை 67 ப்ளஸ் 18 இது வரும். ஓகேங்களா? இதை மைனஸ் பண்ணால் 49 வருது, இதை ப்ளஸ் பண்ணால் 85. இதை டிவைட் பண்ணாக்க நமக்கு என்ன ஆன்சர் வருது, 0.576. இதுதான் நம்மளோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த ரேஞ்ச். ஓகேவா? அடுத்த சம் பாருங்கள். ஷோ தட் த மேட்ரிசஸ் இது கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க. satisfy the commutative property of AB is equal to BA. A into B equal to B into A. அதுதான் commutative property. ஓகேவா? ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏபி ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதியிருக்கோம் பக்கத்தில். இப்போ இதை எப்படி மல்டிப்ளை பண்ணால், இந்த 1 2ஆல் இந்த 1 3 அது இங்கே எழுதியிருக்கேன். இதே 1 2ஆல் திரும்பவும் இந்த 2 1. உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி எடுத்தேன். 3, 1 திரும்பவும் என்னது 1, 3 இதே போல் இங்கே வந்திருக்கு. இப்போ பாருங்கள், இதை மல்டிப்ளை 1 into 1 1, 2 3s are -6. அதே போல் 3 1s are 3. அதே போல் இங்கே என்ன வருது, 1 3s are -3. அதே தான் இதையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டிருக்கோம் நம்ம. ஓகேவா? இப்போ பாருங்களேன், 1 - 6 = என்ன வரும், 5. 2 - 2 = என்ன வரும், 0. 3 - 3 = 0. 6ல் 1 போச்சுன்னா -5. இது இங்கே போட்டிருக்கோம். இதுதான் நம்மளோட ஏபி. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்தது பிஏ. பிஏவும் இதே போல் தான். முதல்ல பி எழுதணும், அப்புறமா ஏ எழுதணும். இந்த 1, 2 அங்கே 1/3. இதே போல் 3, 1 அண்ட் 2, 1 இது அதே போல் இங்கே எழுதி மல்டிப்ளை. இதே போல் பண்ணாக்க இது 1 - 6, 2, 2, 3, 3 இது வருது. இது பாருங்கள், 6ல் 1 போச்சுன்னா -5, 2ல் 2 போச்சுன்னா 0, 3ல் 3 போச்சுன்னா 0, -6ல் 1 போச்சுன்னா 5, -5. ஸோ அந்த 5 ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேயும் அதே தான் வந்திருக்கு, செகண்ட் ஈக்குவேஷன்லேயும் அதே தான் வந்திருக்கு. therefore from 1 and 2 AB is equal to BA. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்மளோடது டேலி ஆகிட்டு தான் இப்போ கரெக்டாக வந்திருக்கு. therefore this is the value given by AB equal to BA, hence verified. எல்லாருக்கும் இந்த சம்ஸ் எல்லாம் புரிஞ்சுதான், நல்லா போட்டு பாருங்கள். 2 மார்க் சம்ஸ் இதோட முடியுது. அடுத்த வீடியோவில் 5 மார்க் சம்ஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் நான் உங்களுக்கு. எல்லோரும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மண்டேலேருந்து 3rd ரிவிஷன் எக்ஸாம் வருது, நல்லா பாருங்கள், படிங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் நிறைய பேர் பண்ணாமலே இருக்கீங்க, பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.